கேரளாவில் நாளையிலேருந்து ஓணம் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு சொல்லிவிட்டு இன்றைக்கி டுவர்ட்ஸ் ஹெல்த் ரொட்டீன் சேலஞ்சில் டே 25. இன்றைக்கி நாள் எப்படி 4:30 ஆரம்பிச்சிருந்தாலும் எனக்கு இந்த 7 மணிக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த அழகான சூரியனை மூஞ்சில் படும்போது நான் எவ்வளோ அழகாக இருந்தேன் தெரியுமா? அதை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு எங்கே ரசிக்க விடுறாங்க, ஒர்க் இருக்குது, அதனால் காலைல கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் சமையல் வேலை. அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் அந்த சிக்கனை வெளில எடுத்து வச்சுட்டு குளிக்க போயிட்டேன். இன்றைக்கி இந்த நீலமும் சிவப்பும் கலந்த சொக்கா தான் போட்டுட்டு காலைல சமைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை எடுத்து நம்பிக்கிட்டு அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்ன ஒரு சப்பாத்தி அந்த சாம்பாரில் போட்டு பெரட்டி அடிச்சுட்டு கழுவ போட்டுட்டேன். அப்புறம் அப்படியே செஞ்சு வச்ச சிக்கனு, சப்பாத்தி, நோட்டு, பேனா அதெல்லாம் எடுத்து பேக் உள்ளார போட்டு அப்படியே கிளம்பிட்டேன். எதுக்கு நோட்டு பேனானா அதெல்லாம் ஒரு வேறு விஷயத்துக்காக, நான் அப்புறமா சொல்கிறேன். அப்புறம் வெளில போனால் சரியான வெயில். இந்த கொடையை பிடிச்சிட்டு போகலான்னு பார்த்தா மெயின் ரோட்டுக்கு போனால் அதுவும் முடிய மாட்டேங்குது. ஏன்னா காற்று போட்டு டக்குன்னு தாக்குறான். அது கூட பரவாயில்ல, இந்த முடி வேறு அங்கேன்னு பறந்துகிட்டு இருக்கு. எனக்குலாம் இப்போ முடி வளர்க்கவே பயமாக இருக்குது. ஏன்னா முடி அவ்வளோ கொட்டுது, சீக்கிரம் சொட்டையாயிடுவோன்னு பயமாக இருக்குது. அதனால் கூடிய சீக்கிரம் நான் முடியை போய் வெட்ட போகிறேன். ரிட்டர்ன் வரும்போது இந்த வானத்தை பார்த்தேன், எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்தால் அந்த அழகோட இன்னொரு அழகு சேர்ந்த மாதிரி நம்ம மிக்கி பையன் நம்மளை பார்த்து பாசத்தோட கத்திருக்கான் தான். அதனால் அவனுக்கு ஒரு கொஞ்சலை போட்டு மேலே ஏறிட்டேன். இன்றைக்கி நாள் அவ்வளோதான், நிம்மதியாக முடிஞ்சிச்சு. நாளைக்கு பார்க்கலாம், டாட்டா.